Taste the Daily. தூத்துக்குடி வடக்கு மாவட்ட பகுதி அதிமுக நிர்வாகிகளுக்கு உறுப்பினர் உரிமை சீட்டுகளை முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு வழங்கினார். கோவில்பட்டி நகர செயலாளர் விஜயபாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 9வது வார்டு கிளை செயலாளர் கனி, 6வது வார்டு மாவட்ட பிரதிநிதி மகேஷ் பாலா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ராமச்சந்திரன், மத்திய ஒன்றிய செயலாளர் பழனிசாமி, வழக்கறிஞர் அணி மாவட்ட செயலாளர் சங்கர் கணேஷ், வழக்கறிஞர் அணி மாவட்ட இணை செயலாளர் ஈஸ்வரமூர்த்தி, வர்த்தகணி மாவட்ட செயலாளர் ராமர், இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் கவியரசன், மகளிரணி மாவட்ட செயலாளர் பத்மாவதி, நகரமன்ற உறுப்பினர் வள்ளியம்மாள் மாரியப்பன் மற்றும் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் தாம்பரம் 47வது வார்டில் தூய்மை பணியாளர்களுக்கு காய்கறிகள், குடைகள், அறுசுவை உணவு ஆகியவற்றை மாவட்ட செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் வழங்கினார். தாம்பரம் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் சாய் கணேஷ் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட மாணவரணி இணை செயலாளர் தில்லைராஜ் உள்பட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றாத விடிய அரசின் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து வரும் 26ஆம் தேதி நடைபெறவுள்ள கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு பொதுமக்களை அழைக்கும் வகையில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் துண்டு பிரசுரங்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாடம்பாக்கம் பகுதி கழக செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான தேவேந்திரன், மாமன்ற உறுப்பினர் வாட்டர்ராஜ் மற்றும் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. ஒன்றிய கழக செயலாளர் சுரேஷ் தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கிழக்கு மாவட்ட செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ். ஆறுமுகம், அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன், மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் ஆகியோர் பங்கேற்றனர். தொடர்ந்து மாற்றுக் கட்சியிலிருந்து விலகிய சுமார் 50க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். இந்த கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தனபால், மாவட்ட துணை செயலாளர் மஞ்சுளா ரவிக்குமார், மாவட்ட அம்மப்பேரவை செயலாளர் பக்தவச்சலம், வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் ஜெயச்சந்திரன், வர்த்தக அணி செயலாளர் பிரகாஷ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். வேலூர் மாநகராட்சி சின்ன அல்லாபுரத்தில் அடிப்படை வசதிகளின்றி அவதிப்படும் மக்களுக்காக குரல் கொடுத்து மாநகராட்சி ஆணையாளர் மூலம் ஆய்வுப் பணியை மாவட்ட செயலாளர் SRK அப்பு மேற்கொள்ள வைத்தார். குடிநீர் தேக்க தொட்டி சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளது. குடிநீர் தொட்டியில் காலி மது பாட்டில்கள், பீடி, சிகரெட் துண்டுகள், பயன்படுத்தப்பட்ட ஆணுரைகள் போன்ற பொருட்கள் இருப்பதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் குடிநீரோடு கழிவு நீரும் கலந்து வருவதால் வேலூர், காட்பாடி, குடியாத்தம், KV குப்பம், அணைக்கட்டு உள்ளிட்ட 5 சட்டமன்ற தொகுதிகளிலும் மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் குழு அமைத்து அடிப்படை வசதிகள் மற்றும் சுகாதாரம் குறித்து ஆய்வு மேற்கொள்ளவில்லை எனில் போராட்டம் நடத்தப்படும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு மாவட்ட செயலாளர் SRK அப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்நிகழ்வில் பகுதி கழக செயலாளர் பாண்டியன், வட்ட செயலாளர் சரவணன் மற்றும் பாபு, தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் கிரிராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். திருப்பூர் மாவட்டத்தில் மத்திய பகுதி கழகம் சார்பில் அதிமுக உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் உரிமை சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி திருப்பூர் அதிமுக அலுவலகத்தில் மாநகராட்சி எதிர்க்கட்சி கொறடா கண்ணப்பன் தலைமையிலும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குணசேகரன் முன்னிலையிலும் நடைபெற்றது. இதில் முன்னாள் துணை சபாநாயகரும் பொள்ளாச்சி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான பொள்ளாச்சி வி. ஜெயராமன் கலந்து கொண்டு அதிமுக உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் உரிமை சீட்டுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமிக்கு நிகர் எடப்பாடி கே. பழனிசாமி மட்டும்தான் எனவும் தமிழகத்தை கருணாநிதி குடும்பத்திடம் இருந்து காப்பாற்றுவார் எனவும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் அண்ணா தொழிற்சங்க திருப்பூர் மாவட்ட செயலாளர் கண்ணபிரான், மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் தம்பி மைதீன், மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி செயலாளர் மார்க்கெட் சக்திவேல் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தயவு செய்து எடப்பாடியார் மாதிரி ஒரு முதலமைச்சரை அவரே வந்தா தான் அவருக்கு நிகராக வர முடியும். வேற யாரும் எடப்பாடியாருக்கு நிகராக வர முடியும். எடப்பாடி நான் மறுபடியும் சொல்ற தாய்மார்கள் நிறைய இருக்கிறதுனால, இஸ்லாமிய சகோதரிகள் இருக்கிறதுனால, கிறிஸ்தவ சகோதரர்கள் இருக்கிறதுனால நான் மறுபடியும் சொல்றேன், எடப்பாடியார் மாதிரி ஒரு முதலமைச்சர், நல்ல முதலமைச்சர் வரணும்னா மீண்டும் எடப்பாடியாரே வந்தால்
திருப்பூர் மாவட்டம் சேவூரில் அஇஅதிமுக மாவட்ட விவசாய பிரிவு சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட விவசாய பிரிவு செயலாளர் ஆனந்தகுமார் ஏற்பாட்டில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் நாசர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு மாவட்ட இணை செயலாளர் லதா சேகர், அம்மா பேரவை ஒன்றிய செயலாளர் ரவிக்குமார், மேற்கு ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ஹரிஹரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இதில் தலைமை கழக பேச்சாளர்கள் தாம்பரம் எஸ். மூர்த்தி மற்றும் பஞ்சாட்சரம், மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் கார்த்திக் ராஜா, ஒன்றிய இளைஞர் அணி செயலாளர் கனகராஜ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.